சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி மதியம் 1:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதி ஆனது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் மாலை 5:47 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தன திரையோதசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. இது என்ன தன திரையோதசின்னு சொன்னா இந்த தீபாவளிக்கு முதல் நாள் வரக்கூடிய திரையோதசி நாளை தன திரையோதசி என்ற பெயரிலே கொண்டாடுவார்கள். அதுவும் குறிப்பா வீட்டுல இருக்கிற தனங்கள், அதாவது இந்த செல்வங்கள் நகைகள்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாளாம். ஏன்னா இந்த தீபாவளிக்கு மறுநாள் வரக்கூடிய அமாவாசை நாள்ல லக்ஷ்மி குபேர பூஜைங்கிறத பண்ணுவா இல்லையா, அதனுடைய பூர்வாங்கமாக இன்றைய தினத்திலேயே அந்த தந்தேராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நேற்றைய தினம் தன்வந்திரி ஜெயந்திங்கிறதையும் பார்த்தோம். அந்த தன்வந்திரி பகவானை நினைத்து வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நகை ஆபரணங்கள் வெள்ளி அந்த பாத்திரங்கள்லாம் வச்சு அதையெல்லாம் வச்சு விசேஷமா பூஜை பண்ணுவா. இதைத்தான் தன திரையோதசி என்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார்கள். இது போக இந்த நாளானது ஒரு மாத சிவராத்திரி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் நீர் பிடிக்கும் பண்டிகைன்னு சொல்லுவா. அதாவது இன்றைய தினம் மாலை பொழுதுல என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா வீட்டுல அந்த வெந்நீர் பாத்திரம்ங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த நாள்ல பார்த்தோம்னா காப்பர்லயே பெரிய பெரிய வெந்நீர் தவளை எல்லாம் வச்சிருப்பா, அண்டாலாம் வச்சிருப்பா. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா விளக்கி நல்லா எல்லாத்தையும் அதை நல்லா அலம்பி அதற்கு நல்ல விபூதி பட்டையெல்லாம் விட்டு விபூதி பட்டையோ அல்லது திருமணோ அந்த நாமங்கள்லாம் போட்டு அதை அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சு அதுல கங்காதேவி ஆவாகனம் செய்கின்ற விதமாக வீட்டுல இருக்கக்கூடிய கிணறுல இருந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்து அதுல கொட்டி வச்சிருப்பா. அல்லது பைப்போ ஏதோ போரோ என்ன மோட்டரோ அந்த ஜலத்தை கொண்டு வந்து அதுல ஊத்தி அதுல கங்காதேவி ஆனவள் வாசம் செய்வதாக நினைத்து கங்காதேவி ஆவாகனம் செய்து அந்த இடத்துல அந்த பாத்திரத்திலே நீரினை கொட்டி வைப்பார்கள். சார் இப்பெல்லாம் கெய்சர் தானே சார், எல்லார் வீட்லயும் கெய்சர் தான் இருக்கு, வாட்டர் ஹீட்டர் தானே இருக்கு, இதுல போய் எங்க இதெல்லாம் பண்ண போறோம்னு சொன்னா அந்த கெய்சரை கூட அது பாத்ரூம்ல இருந்தாலும் ரொம்ப தூசி தும்மா இருக்கும் இல்லையா, அதை எல்லாவற்றையும் நன்றாக துடைத்து நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி அந்த கெய்சருக்கே அந்த விபூதி பட்டையோ சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அதனை அலங்கரித்து அதில் இருக்கக்கூடிய ஜலத்திலேயே கங்காதேவியாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்திலே கங்காதேவி ஆவாகனம் செய்து வைக்க வேண்டியது. ஆவாகனம்னா என்ன, ரொம்ப பெரிய மந்திரங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை. கங்காதேவியே நமஹா தியாயாமி, நான் உன்னை தியானிக்கிறேன், ஆவாகயாமின்னு சொன்னா வந்துட போறா, அவ்வளவுதான். கங்கையானவள் இந்த நீரிலே வந்து குடிபுகட்டும், நாளைய தினம் நான் காலையில ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்கா ஸ்நானமாக அது எனக்கு அமைய வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை வைக்க வேண்டியது. இது போக நாளைய தினம் அதிகாலை நரக சதுர்த்தசி ஸ்நானம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நாளைய தினம் தீபாவளி பண்டிகை. என்ன பண்ணணும்னு சொன்னா நாளைய தினம் அதிகாலை பொழுதிலேயே எழுந்திருத்து விட வேண்டியது. 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாவே எழுந்திரிச்சுடணும். எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சுண்டு காலங்காத்தால எல்லாரும் அதாவது விடியறதுக்கு முன்னாடியே ஸ்நானத்தை பண்ணி, நான் மறுபடியும் சொல்றேன், விடியறதுக்கு முன்னாடியே ஸ்நானத்தை பண்ணிடணும். அதைத்தான் நரக சதுர்த்தசி ஸ்நானம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். விடியறதுக்கு முன்னாடியே தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடைகளை அணிந்து கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:03 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:44 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:27 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:53 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:03 வரையில் நீடித்திருக்கிறது. மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன், பிரம்ம முகூர்த்த டைமுக்குள்ள நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடணும். அதுக்கு முன்னாடியே கூட என்ன தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. காலையில 4:24 6:03 அதிகபட்சம் இருக்கக்கூடிய டைம் இவ்வளவுதான். இதுக்குள்ள தலையில நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானத்தை பண்ணிட்டு
புத்தாடைகளை அணிந்து கொண்டு பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:16 முதல் 5:44 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 11:53 முதல் மதியம் 1:21 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:49 முதல் மாலை 4:16 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:26 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:43 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான ஒரு கதை, சீரியஸான கதைன்னு சொல்றதை விட ஆன்மீக ரீதியான ஒரு கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிர்லிங்கம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தினை தான் ஒரு கதையின் வாயிலாக பார்க்க போகிறோம். கதைன்னு சொல்றதை விட இது உண்மையிலேயே நடந்த நிகழ்வு. ஒரு அன்பர் நம்ம மகா பெரியவாளை பார்க்க வந்தாராம். மகா பெரியவாளை பார்த்துட்டு அவர் ஒரு சந்தேகத்தை கேட்டாராம். நான் நார்த் இந்தியாலாம் டூர் போயிட்டு வந்தேன், அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிற பேர்ல சொல்றா. அந்த ஜோதிர்லிங்கம்லாம் எப்படி வந்ததுன்னு நான் கேட்கும்போது எல்லாருமே இது சுயம்புவாக வந்தது, தானாகவே தோன்றியது இதெல்லாம் அப்படின்னு சொல்றா. அப்படித்தானே நம்ம ராமேஸ்வரத்துல இருக்கிற அந்த ராமநாத சுவாமியும் ஜோதிர்லிங்கத்துல ஒன்னா சொல்றோம். ஆனால் அது சுயம்புவா வந்தது இல்லையே. ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய கரங்களால் பிடித்து பூஜித்ததாகத்தானே நம்ம படிச்சிருக்கோம். இது சுயம்புவாக தானாக உருவானது இல்லையே, இதுதான் எனக்கு சந்தேகம் சொல்லிட்டு அந்த பக்தர் பெரியவாளை பார்த்து கேட்டாராம். அதுக்கு பெரியவா அழகா விளக்கம் சொன்னாராம். சரிப்பா, நீ ஜுவாலாமுக்கி போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நான் போயிருக்கேன், அங்க நெருப்பானது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதற்கான விளக்கத்தினையும் சொன்னாராம். சரிப்பா, அங்க ஜோதி எல்லாம் நீ பார்த்திருக்க இல்லையா, விளக்கொளியை பார்த்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆமா, விளக்கொளியை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அதுக்குரிய தாத்பரியத்தை சொன்னாராம். விளக்கு ஒளி அப்படின்னு வரும்பொழுது, அந்த ஒரு ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அந்த ஜோதியினுடைய அடிப்பாகம் பார்த்தோம்னா அது மஞ்சள் நிறத்திலே இருக்கும். அந்த மஞ்சள் நிறமானது பிரம்மாவினை குறிக்கும். நடுபாகம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கருமை சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கும். அந்த புகைகளாக சூழ்ந்து ஒரு கருமை சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கும். அந்த கருமையான பகுதி பார்த்தோம்னா விஷ்ணுவை குறிக்கும். அப்படியே மேல உச்சியில பார்த்தோம்னா தக 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 தகன்னு நல்ல சிகப்பா எரிஞ்சுட்டு இருக்குமே, அந்த சிகப்பாக இருக்கக்கூடிய பகுதி தான் அது சாட்சாத் அந்த பரமேஸ்வரனை குறிக்கும். ஒரு ஜோதி, ஒரு தீப ஜோதின்னு வந்துட்டாலே அதிலே மூவரும் அடக்கம். அடிப்பாகம் பிரம்மா, நடுப்பாகம் விஷ்ணு, மேல உச்சியிலே சிவன் அப்படிங்கிறது இருக்கும். இதைத்தான் இந்த அரசவரத்தை பிரதட்சணம் பண்ணும் பொழுது அஸ்வத்த நாராயண சுவாமினே நமகான்னு சொல்லிட்டு எப்படி பிரதட்சணம் பண்ணுவா மந்திரத்தை சொல்லிட்டு, மூலத்தோ பிரம்ம ரூபாயா மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரதக சிவரூபாய விருட்சராஜாயதே நமகான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா. அதே போலத்தான் ஒரு சிவலிங்கம் எடுத்துட்டோம்னா அந்த சிவலிங்கத்தினுடைய அடிப்பாகம் என்பது பிரம்மாவினுடைய பகுதியாக பார்க்கப்படுகிறது. நடுபாகம் இருக்கு இல்லையா, அந்த நடுபாகம் சாட்சாத் மகாவிஷ்ணுவாக பார்க்கப்படுகிறது. மேலே இருக்கக்கூடிய லிங்கம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த லிங்கம் தான் சாட்சாத் பரமேஸ்வரனை குறிக்கிறது. இப்படி இருக்க அதுலயும் அந்த சிவலிங்கத்துக்கு இதே மந்திரத்தை சொல்லலாம். மூலத்தோ பிரம்ம ரூபாயா மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரதக சிவரூபாயா அப்படிங்கிற மாதிரியே நம்ம சிவலிங்கத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஜோதியையும் லிங்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லா லிங்கங்களுமே ஜோதிர்லிங்கங்கள் தான். இதிலே தனியாக நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவை அனைத்துமே ஜோதிர்லிங்கங்கள் தான் அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னாராம். ஆஹா, ஒரு ஜோதி அப்படின்னு சொன்னா ஒரு விளக்கொளியிலே கூட நாம் அந்த லிங்க தரிசனத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத மகா பெரியவா அழகா விளக்கி இருக்கா அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதனாலதான் நம்ம வீட்டுல விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணுங்கோ, விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணுங்கிறா இல்லையா. இதை நான் ஏன் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, நம்ம மாதிரி நாளைக்கு தீபாவளின்னு வரும் பொழுது இன்றைய தினமே வாழை பொழுதுல சதுர்தசிங்கிறது வந்துடுறது. வரிசையாக விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டியது. எத்தனை விளக்குனை ஏற்றி நாம் வழிபடுகிறோமோ அத்தனை லிங்கங்களை நாம் வைத்து வழிபடுகிறோம், அத்தனை லிங்க தரிசனங்களை நாம் செய்கிறோம். ஒரு 108 விளக்கை ஏற்றணும்னு சொன்னா நம்ம அங்க இந்த 108 லிங்கங்களையும் ஒரு சேர வழிபடுகிறோம் அப்படிங்கிறது தானே பொருள். இதனை மனதிலே நிலை நிறுத்தி கொள்ள வேண்டியது. விளக்கொளியிலே நீங்கள் லிங்க தரிசனத்தை பார்க்கலாம். அதைத்தான் ஜோதிர்லிங்கம் என்ற பெயரிலே பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.